ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆடி 18. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கு வந்து சாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் அன்றைக்கான வேலையெல்லாம் சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே நான்வெஜ் சமைக்கவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் சாமி கும்பிட்டதுக்கு சாப்பிட்ணும் வச்சுட்டாங்க. சாப்பாடு ஆயிடுச்சு, மட்டன் சிக்கன் எல்லாம் ஆயிடுச்சு. நீ சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாக்கு வந்து படையல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். படையல் பார்த்திங்கன்னா நாங்கள் அவருக்கு பிடிச்சது தான் எல்லாமே செஞ்சுருந்தோம். அவர் வந்து எல்லாமே அவருக்கு பிடிச்சது மட்டும்தான் சொன்னோம் படையலில். அப்புறம் வந்து எல்லாருமே சாமியும் கும்பிட்டாங்க. இந்த மாதிரி படையல் வச்சிட்ருக்கும்போது காகத்துக்கும் மேலே சாப்பாடு வைக்கணுமா. காகம் வந்து சாப்பிட்டா எங்கள் தாத்தாவே சாப்பிட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நினச்சிக்குவோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பா வந்து சாமி கும்பிட்ருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே 1 by 1 பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து ஒவ்வொருத்தராக வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ருந்தோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக கீழே எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரி தாத்தாக்கெலாம் சாமி கும்பிடுவீங்களோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி 18 வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த அன்றைக்கி தான் எல்லாம் நான்வெஜ் நாங்கள் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லா நான்வெஜ்ஜும் ஒரே இலையில் பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பாடு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கிற 5 ரூபா பார்க்கு வந்திருந்தோம். சாயங்காலம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன், மாங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தோம். எல்லாருமே வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கில் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா கிளம்பிட்டோம். இன்றைக்கான vlog இப்படி தான் முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.